ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பென்டகனல் பிரமிடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின் எப்படி ட்ரா பண்ணுறது போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் அப்படின்னு வரும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் பொசிஷன் ட்ரா பண்ணியிருப்போம். ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் இன்க்ளைன்டு டு ஹெச்பி ஆர் ஆக்சிஸ் இன்க்ளைன்டு டு விபி அப்படின்னு இருக்கும். ஸோ பட்டு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், ஏ பென்டகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் சைடு 30 mm and altitude 60 mm, altitude meaning axis height, rest on one of its base edges in HP such that one of its triangular faces perpendicular HP. So இதான் வந்து செகண்ட் லைன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் பொசிஷன் நார்மலாக நம்ம எப்போ ட்ரா பண்ணுற மாதிரி தான். பேஸ் சைடு 30 mm, altitude 60 mm, rest on one of its base edges in HP. ஸோ பேஸ் எட்ஜஸ் இன் ஹெச்பியில் பென்டகன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து பார்க்கலாம். ஸோ இது பென்டகன் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் ஏ பி சி டி இ, சென்டர் பாயிண்ட் ஸோ சென்டர் பாயிண்ட் ஒரு கார்னர் டு ஆப்போசிட் பேஸ் எட்ஜஸ், ஆப்போசிட் பேஸ் சென்டர் எட்ஜு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வரும். ஸோ பாயிண்ட் ஓ நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ, B and E same line, center point C and D, axis height 60 mm, 60 mm, center point ல இருந்து 60 mm axis height. So point O dash, so the point A dash, B dash, E dash, C dash, D dash. So இதை ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ பென்டகனல் பிரமிட் வந்து ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு such that one of its triangular face perpendicular to HP. So triangular face perpendicular to HP அப்படின்னு ட்ரா பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு பென்டகனல் பிரமிடோட மாடல். ஸோ பென்டகன் ஷேப், இது வந்து ஒரு பிரமிட். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேனில் இப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ், அதாவது ஹரிசாண்டல் பிளேன்லேருந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். பெர்பெண்டிகுலர், அதாவது இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் இதை ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படின்னா, இந்த பெர்பெண்டிகுலர் ஃபேஸை கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படின்னா, இப்படி ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படின்னா அது வந்து பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி ட்ரையாங்குலர் ஃபேஸ். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம், நம்ம ஒரு இது வந்து ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இந்த ஹரிசாண்டல் பிளேனில் இப்படி இருக்குது, அதாவது ட்ரையாங்குலர் ஃபேஸ், ட்ரையாங்குலர் ஃபேஸ். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸை ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படின்னா இதான் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அப்படின்னு சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர், இந்த டேன் பண்ணும்போது இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸை இப்படி ஸ்டேண்ட் பண்ணும்போது ஒரு சைடு XY ரெஃபரன்ஸ் லைனில் டச் ஆகிருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் லிஃப்ட் ஆகி டயக்ராம் இப்படி வரும். ஸோ இதான் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடியது, ட்ரையாங்குலர் ஃபேஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இன்க்ளைன்ட் லென்த், அதாவது C டேஷ் டு O டேஷ் அப்படிங்கிற இந்த இன்க்ளைன்ட் லென்த்தை மெஷர் பண்ணி, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போடுறோம், ஸ்ட்ரைட்டாக. ஓகே, C1 டேஷ் கமா D1 டேஷ். ஸோ இந்த பாயிண்ட் O1 டேஷ் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மீதி ரெண்டு பேஸ், அதாவது பாயிண்ட் O1 டேஷ் டு A1 டேஷ், C1 டேஷ் டு A டேஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த C1 டேஷ்லேருந்து A1 டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி, அதாவது இந்த பேஸ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி C டேஷ்ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணும். சேம் O டேஷ்ல இருந்து A டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இந்த பாயிண்ட்ல இருந்து, அதாவது O1 டேஷ்ல இருந்து ஏற்கனவே ஒரு ஆர்க் போட்டிருக்கோம், அந்த ஆர்க்கை டச் ஆகுற மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா A1 டேஷ்.
ஸோ இப்போ பேலன்ஸ் எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ டேஷ்ல இருந்து பி டேஷ் இ டேஷ் அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதில் ஒரு ஆர்க் கட் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் B1 டேஷ் கமா E1 டேஷ். ஸோ அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும். ஓகே, சென்டர் ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்து அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகும். இங்கே எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, அதனால நம்ம ட்ரா பண்ணலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகே, வெர்டிக்கல் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த C1 டேஷும் O1 டேஷும் ஸ்ட்ரைட்டாக வரும், B டேஷ் செப்பரேட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன்ஸ் பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C, பாயிண்ட் D and பாயிண்ட் E. ஸோ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A1, B1, C1, D1 and point E1. லாஸ்ட் பாயிண்ட் O1 இந்த பிளேஸில் வரும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுவோம். A to B, B to C, C to D, D to E, E to A. Next A to O, B to O, C to O, D to O and E to O. எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ட்ரையாங்குலர் ஃபேஸ் பெர்பெண்டிகுலர் டு HP அப்படின்னு வரும்போது இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் டேன் பண்ணும், அதாவது பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணியிருக்கோம் ஹரிசாண்டல் பிளேனுக்கு. அப்போ டயக்ராம் கொஞ்சம் இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா லிஃப்ட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.